டப்பிங்ல பாக்குறதுக்கு நம்ம ஆளு நம்ம மகிழ் திருமேனி சார் நம்ம தலை ஐயோ தலை வந்து வேற லெவல்ல இருக்காரு. சின்னதா ஒரு ஆபரேஷன் ஆனாலே நம்மளால 2 ஸ்டெப்பு கூட நவர முடியாது. அந்த மனுஷனுக்கு முதுவெல்லாம் ஆபரேஷன். பிக்கல் அஜித் சார் படம் வேற லெவல் ஃபன்னா இருக்கு. ப்ளீஸ் என்னன்னா ஒரே ரெக்வெஸ்ட், இந்த கங்குவா மாதிரி தப்பான ஒரு சில ரிவ்யூஸ் கேட்டு தயவு செஞ்சு ஒதுக்கிடாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு பிடிக்குதான்னு வந்து பாருங்க. அடுத்தவன் சொல்றதுக்காக தயவு செஞ்சு சினிமாவை அப்படி பாய்காட் பண்ணாதீங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஹாலிவுட் மூவி மாதிரி சஸ்பென்ஸ் நிறையா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு பார்க்கணும். தலை சும்மாவா சூப்பராக இருக்கு. படம் ஃபுல்லாக விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு. சம மொக்க படம் இல்லைங்க, இது படமே கிடையாது, வேஸ்ட்டு. ஆமாம், ஓவராலாக 10க்கு -10 கொடுப்பேன். 2 வருஷம் கழிச்சு அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். உண்மை அது ரீமேக் தான், ஆனால் கனெக்ட் ஆகுது. நமக்கான பர்ஃபெக்டான ஒரு படம். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது வெளி படங்கள், அதாவது என்னன்னா வேற்று மொழி படங்களை வந்து கஷ்டப்பட்டு டப்பிங்ல பாக்குறதுக்கு நம்ம ஆளு நம்ம மகிழ் திருமேனி சார் நம்ம தலை ஐயோ தலை வந்து வேற லெவல்ல இருக்காரு. சின்னதா ஒரு ஆபரேஷன் ஆனாலே நம்மளால 2 ஸ்டெப்பு கூட நவர முடியாது. அந்த மனுஷனுக்கு முதுவெல்லாம் ஆபரேஷன். ஆனா அதையும் மீறி இவ்வளோ சிறப்பா ஒரு படம் பண்ணியிருக்காருங்கிறது வந்து 100% ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான். அவர் ரேசிங்ல போய் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு போகலாம், ஆனா ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. டிப்பிக்கல் அஜித் சார் படம் வேற லெவல் ஃபன்னா இருக்கு. ப்ளீஸ் என்னன்னா ஒரே ரெக்வெஸ்ட், ராக்கர்ல வந்துச்சு போக்கர்ல வந்துச்சுங்கிற மாதிரிலாம் பார்க்காம தயவு செஞ்சு இந்த மாதிரி பெரிய படங்களுக்காவது தியேட்டர் வந்து பார்க்கணும்னு ஹம்பிளா ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அனிருத் இஸ் ஆசம். அதாவது படம் பூரா வேற மாதிரி விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. அது சவடிகா சாங்காக இருக்கட்டும், அப்புறம் அந்த மெலடி சாங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதான் சொன்னேன்ல, ஓவராலாக அந்த பேக்கேஜ் இஸ் வெரி நைஸ். இந்த கங்குவா மாதிரி தப்பான ஒரு சில ரிவ்யூஸ் கேட்டு தயவு செஞ்சு ஒதுக்கிடாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு பிடிக்குதான்னு வந்து பாருங்கள். அடுத்தவன் சொல்கிறதுக்காக தயவு செஞ்சு சினிமாவை அப்படி பாய்காட் பண்ணாதீங்க ப்ளீஸ். தியேட்டர்ஸ் வந்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது சாயல் இருக்குது, அந்த ஒரு லைன் தான் எடுத்துருக்காங்க, மற்றபடி கதை வேற. பிஜிஎம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓவராலாக 2.5 மணி நேரம் ஓடுது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் குறைச்சிருக்கலாம், அவ்வளோதான். அது மட்டும்தான் தெரியுது இருக்கு. மற்றபடி ஓவராலாக நல்லா பண்ணியிருக்காங்க. அஜித் சார் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்குது. இவ்வளோ எஃபெக்ட்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம். ஃபைட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆக்ஷன் நல்லா இருக்குது, எமோஷ்னல் தரமாக இருக்குது, நல்லா இருக்கு ப்ரோ. ஹாலிவுட் மூவி மாதிரி சஸ்பென்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக்கிங், ரொம்ப சடனான மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குது. மற்றபடி அனிருத் மியூசிக் சூப்பர், பேக்ரவுண்ட் மியூசிக்கு. 2 வருஷம் கழிச்சு பார்க்கணும். தலை சும்மாவா சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாக விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நல்லாயிருக்கும்னு. சம மொக்க படம் இல்லை, படமே பிரேக் டவுன் தான். இல்லைங்க, இது படமே கிடையாது, வேஸ்ட்டு. மியூசிக் வர்றது பின்னாடி தட்டிகிட்டே இருந்திருக்காரு தாளம். ஆமாம், ஓவராலாக 10க்கு -10 கொடுப்பேன். படம் நல்லா இருக்கும். ஒரு தலை வந்து ரொம்ப ஆக்ஷன் வில்ல அது மாதிரி பார்த்துருக்கோம். இந்த வாட்டி வந்து ஒரு லவ்வில் பார்க்குறோம், நல்லாயிருக்கு. எப்போவுமே தலை தான். அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லோரும் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லவ்வில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆனதுனால எல்லாம் வாயை திறக்க முடியல. அந்த லவ் எல்லாம் ரசித்து பார்த்து நல்லா இருந்தது மூவி. ஆனால் தலை பார்க்கணுன்னு வாங்க, படம் பார்க்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் செம்மையா இருக்கு, பிஜிஎம் சூப்பர். அனிருத் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒரு 2 தடவை. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. 2 வருஷம் கழிச்சு அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. என்ன சொல்றதுன்னா ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் ஆக்சுவலி துபாயில் இருக்கேன்னா, நான் லீவில் வந்தேன். துபாயில் படம் ரிலீஸ் ஆகும், ஆனால் இந்த அளவுக்கு க்ரௌட்லாம் இருக்காது. நான் படம் பார்க்குற ஐடியாவில் இல்லை. ஜஸ்ட் என் பையனை வீட்டில் தான் போயிட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு. இந்த க்ரௌடை பார்த்துட்டு உள்ளே வந்தேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். மியூசிக்லாம் நல்லா இருக்கு. துபாயில் இவ்வளோ ஈஸியாக பார்த்துடலாம் படம். ரிலீஸ் அன்றைக்கி இவ்வளோ க்ரௌட்லாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். நம்ம போய்லாம் டிக்கெட் எடுத்துலாம் போய்க்கலாம். ஆனால் இங்கே இந்த க்ரௌடு போயிட்டு பார்த்தா ரொம்ப என்ஜாயாக இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு படம். படமாக நல்லா இருந்தது. ஆனால் நம்ம அந்த விசில் அடித்து நடுவில் எழுந்து ஆடுவாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது படத்தில். படம் வந்து நார்மலாக எப்படி உட்காந்து எப்படி பார்த்தா எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி தான். அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு.
மியூசிக் நிறைய ப்ளஸ் படத்துக்கு. அது தலைக்காக வந்திருக்கோம், அதனால் வந்து தலை வந்து எப்பவுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸு வேலை ஃபுல்லாக மாசாக தான் இருந்துச்சு. நான் ஒன்று படம் வந்து எல்லாம் ஜென்ரலாக எடுத்துட்டாங்க, இதுதான் எடுக்கணும்னு நினச்சின்னு. ஆனால் குட் பேட் அக்லிக்கு தான் வெயிட்டிங்லேருந்து வந்து இப்போ தலையோட பர்ஃபார்மன்ஸு மற்றபடி லுக்கு எல்லாமே ஓகே, ஃபைட் சீன் எல்லாம் ஓகே. இருந்தாலும் கொஞ்சம் கதையை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். படம் ஃபுல்லாக அவர் மட்டும்தான் வராது. அதெல்லாம் நல்லாயிருக்கு. காமெடி கொஞ்சம் கமர்ஷியலாக கூட எடுத்துருக்கலாம். ஃபுல்லாக ஃபைட் சீனு இது மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஃபேமிலி படம் மாதிரி எடுத்துருந்தால் ஆடியன்ஸும் நல்லா வந்து பார்ப்பாங்க. அது ஒன்று தான் மிஸ்ஸிங். ஃபுல்லாக அந்த சீக்வன்ஸு அந்த ஷார்ட் ஃபுல்லாக ஃபாரின் சீன் தான். மற்றபடி இந்த தலைக்கு மட்டும்தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இந்த ஃபாரின் லுக் ஈஸியாக செட் ஆகுது. மற்றபடி யாருக்குமே செட் ஆகி பார்த்ததில்ல. அது பாசிட்டிவாக தான் இருக்குது. மற்றபடி ஸ்டோரி ஓகே பார்க்கலாம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்து போயிருக்கலாம். மியூசிக்கும் அந்த பிஜிஎம் மற்றவங்களும் நல்லா இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ப்ரோ, பெருசாக எடுத்துன்னு போல. அதாவது 2 வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம்தான். படமும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த காரில் ஃபைட் நடக்கும், அந்த சீன்லாம் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. படமில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு கன்ஃபார்மாக வந்து தேட்டரில் பார்க்கணும். ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லைட்டிங் கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது அப்பப்போ வந்து ஒரு ரீமேக் ஃபீல் வந்துச்சு. அதாவது ஏற்கனவே அதாவது ரீமேக் ஃபீல் வந்துச்சு பார்க்கும்போதே. ஆனால் வந்து அதை அஃபெக்ட் பண்ணல. அது வந்து படம் வந்து நல்லா பார்க்கலாம். ஏன்னா வந்து கேமராவே ரொம்ப நல்லா இருக்குது. அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது 3 பாட்டுமே நல்லா தான் இருக்குது. பிஜிஎம் ஸ்கோரிங்லாம் செம்மையாக இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது எனக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அஜித் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசனும் சரி, அர்ஜுன் சாரோட ரெண்டுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவர்வெல்மிங்காக இல்லை. அஜித் சாரோட ப்ரெசன்ஸ் வந்து படம் ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆமாம், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆனால் குட் பேட் அக்லிக்கு தான் நான் இன்னும் எக்ஸைட்டடாக இருக்கேன். மாசாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. படம் எல்லாரும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. மகிழ் சார் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன் இருக்கட்டும், ஆக்ஷன் சீன் இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. படம் வந்து கனெக்ட் ஆகுது. படத்தில் எல்லாமே பக்காவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஒர்த்தான படம் பயங்கரமாக இருக்குது. சூப்பர். இதுலேயும் அப்படிதான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அனிருத் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. டீமே நல்லா பண்ணியிருக்காங்க. குட் ஒர்க் இருக்கு. ஆனா வந்து இவரோட ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருக்கு. மகிழ் சாரோட ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரீமேக்கோ இல்லையோ ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்குது படம். உண்மை அது ரீமேக் தான், ஆனால் கனெக்ட் ஆகுது. நமக்கான பர்ஃபெக்டான ஒரு படம். சூப்பர். அதுவும் கிளைமேக்ஸ் ½ என்னோட ராஜா, மாவட்ட தலைவராக இருக்கேன் தென் சென்னையில். படம் அருமையாக வந்திருக்கு, கிளாஸாக இருக்குது. சாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, ஆக்ஷனும் நல்லா இருக்குது. சார் இப்போ இடையில வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நானும் ரொம்ப வெறித்தனமாக தான் இருந்தேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என் ஃபேமிலிக்கு அப்புறம் தான் அஜித் சார் சொன்னபடி இந்த பேனர் கிணறுலாம் நான் பண்ணுறேன். ஏன்னா அவர் சொல்கிறது நாங்கள் கேட்கணும், என் குடும்பத்தையும் நான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பத்தை தான் பார்க்குறோம். அதனால் சார் கவலைப்பட வேணாம், நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எங்களை பார்த்துக்குறோம் சார். பார்த்துக்கிட்டு தான் மீதம் தான் உங்களுக்கு நாங்கள் வர்றோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து நாங்கள் வந்து கெட்டு போயிடுவோம்னு நினைக்காதீங்க. நாங்கள் நல்லாயிருக்கோம் சார். வாழ்த்துக்கள் சார். எங்கள் பொங்கலுக்கு எதிர்பார்த்தோம், வரல. பட் இருந்தாலும் நாங்கள் செலிப்ரேஷன் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். அதை விட கிராண்டாக இருக்குது. சாரோட படம் வந்து எப்போ வந்தாலுமே எங்களுக்கு செலிப்ரேஷன் நல்லா தான் பண்ணுவோம். இது வந்து லேட்டாக வரனால நாங்கள் பண்ணாமல் போகிறதில்ல. எப்போவுமே வருஷம் காசி தேட்டரில் ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம். காசி தேட்டர் சுப்பு சார் வந்து ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கார். மற்ற பேனர் வைக்கிறதுக்கு எல்லாம் இடங்கிடம் நல்லா ஒதுக்கி கொடுக்குறது எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அது அஜித்தே கடவுளைன்னு சொல்கிறது எங்களுக்கும் பிடிக்கல தான். அதுவும் இல்லாமல் அடுத்த விஜயோ யாரையும் தாக்குறது எங்களுக்கு பிடிக்காது. அவரை வந்து மனுஷனாக பார்க்கணும், அவ்வளோதான். அவர் வந்து எங்களுக்கு மனிதன் தான். கடவுளைன்னு சொல்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அது சில பேர் ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்கிறாங்க. மற்றபடி அது கடவுளைன்னு சொல்கிறதுல இது இல்லை. அவர் நல்ல மனிதன் கடவுளோட மனிதனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.